ஹலோ வணக்கம். நானும் செய்ய வேண்டிய வேலை செய்ய முடியல, ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், நான் என்னன்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஒன் சைடு லவ்வராக இருந்தால் லவ் பண்ணுங்க, ஊரை சுற்றுங்க, தப்பே கிடையாது. லைஃப்பில் செட்டில் ஆனவங்க, டிகிரி முடித்தவங்க, ப்ராப்ளம் சரியாகலையா, உங்களுக்கு நான் ஐடியா தரேன். அதுக்கு ஒரே ஒரு சில சொல்யூஷன் நான் சொல்கிறேன். டிவியை பார்க்காதீங்க, மொபைலை பார்க்காதீங்க. வாரத்துக்கு ஒரு கேசட் வாங்கி கூட பாருங்கள். எந்த 2K பிளேயர் ஆர் 4K பிளேயர் ஆர் ப்ளூரே பிளேயரில் கேசட் வாங்கி கூட போட்டு கூட பாருங்கள். எந்த படமாக இருந்தாலும் சரி போட்டு கூட பாருங்கள். சினிமா படமாக இருந்தால் போட்டு மட்டும் பாருங்கள். சரியா? வாரத்துக்கு ஒரு லவ்வர் வச்சு சுற்றுங்க, 20 நாள் சுற்றுங்க. 4 மாதம் 3 மாதம் டிவி பார்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக அந்த சீரியல் கதையை புக்காக வாங்கி படிங்க. சரியா? 4 மாதம் 3 மாதம் படிங்க. வாரத்துக்கு ஒரு தடவை 2 3 பாட்டு மட்டும் கேளுங்க. சரியா? அதாவது டிகிரி முடித்த ஆளுகளுக்கு நான் சொல்கிறேன். இது முடிஞ்ச இங்கிலீஷ் பேப்பரு, இங்கிலீஷ் ஸ்டோரி, இல்லை அவங்க ஹிந்தி ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, தமிழ் ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்டோரி புக்காக வாங்கி படிங்க. 4 மாதம் 3 மாதம் டிவி பார்க்க வேண்டாம். அதாவது உங்களுக்கு சில லவ்வரை லவ் பண்ணியும் ப்ராப்ளம் டிகிரி முடித்தவங்களுக்கு மட்டும் இந்த ஐடியா. ப்ராப்ளம் சால்வ் ஆகாதவங்களுக்கு நான் கொடுக்குற ஐடியா, 4 மாதம் டிவி பார்க்காதீங்க. புக்கை படிங்க. நியூஸும் பார்க்க வேண்டாம். வாரத்துக்கு படம் மட்டும் பாருங்கள். எந்த நியூஸாக இருந்தால் நியூஸ் பேப்பரில் படிங்க, இல்லை அந்த நியூஸ் 4-5 பேப்பர் வாங்கி கூட படிங்க. டிவி பார்க்க வேண்டாம். சரியா? ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி 4 மாதம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துடலாம். என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? அதான் ரொம்ப இப்போ டிப்ரெஷனில் இருக்கவங்க, மீள முடியாத ஆளுகளுக்கு நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன். சரியா? அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது செஸ்ஸு, இந்த பரமபதம், அப்புறம் கேரம் போர்டு, ஷட்டில் கார்க், இதில் ஏதோ ஒரு கேமை டெய்லி அரை மணி நேரம் விளையாடுங்க. விடிகாத்தால். சரியா? விளையாடுங்க. சரியா? உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை தீக்கிற எந்த கேமாக இருந்தால் விளையாண்டுருங்க. டெய்லி அரை மணி நேரம் 1 மணி நேரம் விளையாடுங்க. அதுக்கு மேலே விளையாட வேண்டாம். இப்போ நான் சொன்ன கேமில். சரியா? அதுக்கப்புறம் இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் ரெக்கவர் ஆன பிறகு உங்களுக்கு எது சரின்னு தோணும் அதை செய்யுங்க. சரியா? தேவைக்கு மீறிய வேலை செய்யணும், தேவைக்கு மீறி எந்த ஒர்க்கும் பார்க்கணும். அந்த மாதிரி கரெக்டான தீர்வு உள்ள வேலை செய்யுங்க. சரியா? உங்களுக்கு பிடிச்ச வேலை செய்யுங்க, பிடிக்காத வேலை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச இதை மட்டும் செய்யுங்க, பிடிக்காத செய்ய வேண்டாம். சரியா? அப்புறம் பிடிக்காத விஷயம், பிடிக்காத ஆளுக கூட பழக வேண்டாம். சரியா? ஊரை மாற்றிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. சரியா? ஏன்னா உங்களுக்கு மாற்றம் தேவைன்னா, முன்னேற்றம் தேவைன்னா இதை பண்ணுங்கள். லைஃப்பில் முன்னேறிடலாம். சரியா? எது சரி எது தவறுங்கிறத நல்லா யோசிங்க. எது தப்போ எது சரியோ கரெக்டு, எது தப்போ எது சரியோன்னு உங்கள் மைண்டில் சொல்லணும். அதை அப்படியே செஞ்சுருங்க. சரியா? தப்பு சரி, எது தப்பு எது சரின்னு உங்கள் மனசு தோணும், அதை செஞ்சுருங்க. மனசை கல்லாக்கிட்டு பிடிக்காத விஷயத்தை செஞ்சால் உடம்பு விஷமாக மாறி செத்து போயிடும். ஸோ பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க, பிடிக்காத விஷயத்தை செய்யாதுங்க. உங்கள் மனசு என்ன மைண்ட் என்ன சொல்லுது, மனசு என்ன சொல்லுது, அதை மட்டும் செய்யுங்க. எது சரி எது தப்பு. தேவையில்லாத விஷயத்த செஞ்சால் விஷத்தை குடித்து சாகிறதுக்கு சமம். சரியா? எது சரி எது தப்பு உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க. சரியா? தீர விசாரிப்பதே மெய். அதனால் நமக்கு எது பிடிச்சிருக்கோ, எது சரி எது தப்போ அதை செஞ்சுருங்க. சரியா? பட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு செய்யுங்க. தேங்க்யூ காட்.